இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சென்னையில அடிக்கிற வெயில்ல என்னத்த சாப்பிட்டா தாகம் தீரும்னு தெரியாம, அங்கருந்து ஒரு தம்பி போயிட்டு கிடுகிடுன்னு ஐஸ்கிரீம் கடையில போயிட்டு, ஐஸ்கிரீம் 4 குடுங்க அங்கிள்ன்னு சொல்லியிருக்காப்புல. அந்த கடைக்காரர் என்ன பண்ணிக்கிறார், "தம்பி இதோ இருக்கு பாரு எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. "அப்படியா அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்ணிக்கிறான், ஒரு 4 ஐஸ்கிரீம் எடுத்திருக்கான். அதில ஒண்ணு ரூ. 40ன்னு இருந்திருக்குது. இன்னொரு ஐஸ்கிரீம்ல வந்து ரூ. 50ன்னு இருந்திருக்கு. ஆனா 2மே ஒரே ஐஸ்கிரீம் தான். "என்ன அங்கிள் ஒண்ணு ரூ. 50ன்னு இருக்கு, ஒண்ணு ரூ. 40ன்னு இருக்குதே" அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. "இல்ல தம்பி அது ரூ. 50 ஐஸ்கிரீம் தான். மாத்தி கீத்தி யாராவது ஸ்டிக்கர் ஒட்டாங்களா என்னன்னு தெரியலப்பா" "இல்ல அங்கிள் எனக்கு ரூ. 40ன்னு குடுங்க" அப்படின்னு அந்த தம்பி கேட்கிறாப்புல. "இல்ல தம்பி ரூ. 50 தான் வரும். அதில அத மாத்தி ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க தம்பி" அப்படின்னு சொல்லி. "அது எப்படி அங்கிள் ரூ. 40 கூட ஒட்டியிருக்கலாம்னு" சொல்லிட்டு அந்த தம்பிக்கும், அந்த கடைக்காரருக்கும் பெரிய வாக்குவாதமே போயிருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது, இந்த வடிவேலு காமெடி ஒண்ணு வரும். தேங்காய் காமெடி. ரூ. 10 ரூ. 20 ரூ. 10 ரூ. 20 அது மாரி கடைக்காரர் வந்து ரூ. 50ன்னு சொல்லிக்கிறாப்புல. இந்த தம்பி ரூ. 40 ரூ. 50 ரூ. 40 ஒரு பெரிய வாக்குவாதமே போயிருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது. இந்த ஐஸ்கிரீம் உற்பத்தி பண்றவர்ட்ட ஸ்டிக்கர் ஒட்டுறான் பாத்தியா, அவனுக்கு இந்த ஓனரு வந்து ஏதோ சம்பளம் பாக்கி வச்சிருப்பான்னு நெனைக்கிறேன். அங்க வேலை செய்ற தோழனோ, தோழியோ தான் அந்த ஓனர வச்சு செஞ்சிருக்காப்புல. இப்ப இந்த ஓனர் மாட்டிக்கிட்டாப்புல. பாரு யாரோ செய்ற தப்புக்கு யாரு மாட்டுனா?